கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 112 சங்கீதம் 6 வசனம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியுள்ளவர். அவர் நீதிமான்களை சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷர்கள் யாவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களானார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் நித்திய கீர்த்தி உள்ளவர்கள். எப்பொழுதென்றால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நீதிமான் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பான். மட்டுமல்ல 15 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் உம்முடைய பர்வத கூடாரத்தில் தங்குவான். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹல்லேலூயா. நாம் நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் என்று மட்டும் சொன்னால் போதாது. நாம் அனுதினமும் நீதியை நடப்பிக்கிறவர்களாக, சத்தியத்தை பேசுகிறவர்களாக, மனதார நீதியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்க முடியும். நீதிமான்களாய் வாழ்வதனால நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டால், நாம் கீர்த்தி நித்தியமாய் காணப்படும், ஒருபோதும் அழியாது. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் நமக்கு தேவன் நித்திய கீர்த்தியை தருவார். இம்மையிலும் தருவார், மறுமையிலும் தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீதியாய் நடப்போம். நீதியின் பாதைகளை நாம் வாஞ்சிப்போம். அனுதினமும் நீதியாய் எல்லா காரியங்களையும் செய்வோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தர் தாமே நம்முடைய இரத்தத்தால் எங்களை நீதிமான்களாக்கி நித்திய கீர்த்தி உள்ளவர்களாக்கி இருக்கிறபடியால் நன்றி. அனுதினம்